முதலாவதாக வெளியேறுகிறதா காங்கிரஸ்? வெளியேறினா தான் கேம். அவங்க வந்து வெளியேறணுங்கிற கட்டாயம் கிடையாது. அவர்கள் வெளியேறாத வரை எந்த கேமும் கிடையாது, யாருக்கும் கேம் கிடையாது. அது வந்து குழப்பம். திமுகவுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, தாவேக்காக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அதிமுக கடுமையாக போட்டிட வேண்டியிருக்கு. அப்படி இருக்கு. அவங்க வெளியேறினா தான் மற்றவங்க நாங்கள் வெளியேறலாம் அப்படிங்கிற மனசில் நினைப்பில் இருக்கிறவங்களும் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து அவங்க எல்லாருமே வந்து முட்டு கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. அது வந்து அது கடுமையான விமர்சன பார்வையாக தான். அப்போ திமுக என்ன செய்யுது அப்படிங்கிறத விட திமுக செய்யறது நீ ஏன் சொல்ல மாட்ற அப்படின்னு இவங்களுக்கு வந்து கடுமையான பார்வை வருது. அதுதான் இவங்களுக்கு ஒரு பெரிய சங்கடமா இருக்கு. இப்போ நீங்க இயல்புல பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து யூபி தமிழ்நாடு கம்பேரிசன் சொன்னார்னு கொஞ்சம் நீங்க ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏன்னு சொல்லக்கூடிய வாஜ்பாய் பீரியட்ல இருந்தக்கூடிய கூட்டணியா இருக்கட்டும், யூபின்னு சொல்லக்கூடிய மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த கூட்டணியா இருக்கட்டும், அப்பெல்லாம் இவங்க அமைச்சர்கள் இருந்தபோது இவர்கள் தனித்து செயல்பட்டார்கள், தன்னிச்சையாக செயல்பட்டார்கள், விமர்சனம் வைத்தார்கள். நீங்க வந்து கப்பல் போக்குவரத்துறையும் தரைவழி போக்குவரத்தையும் ஒன்னா கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, நாங்க பதவியேற்க மாட்டோம்னு முரண்டு பிடிச்சாங்க. 1, 2, 3 ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டியது இல்லைன்னு அழுத்தம் கொடுத்தாங்க. இத மாதிரி பல டிசிஷன்ஸ் இவங்களுடைய விருப்பத்தை அவங்கள்ட்ட சொன்னாங்க. அவ்வளவு இண்டிபெண்டன்சி இருந்துச்சு. அப்ப காங்கிரஸ் கூட்டணியிலயோ பாஜக கூட்டணியிலயோ திமுக இருந்தா அவர்கள் சுதந்திரமாக செயல்படுவார்கள். ஆனா திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருந்தா அவர்கள் சுதந்திரமாக செயல்படக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? இப்ப திரு பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஒப்பிட்டு சொல்றாரு, முன்னாடி யூபியும் தமிழ்நாடு எவ்வளவு கடன்ல இருந்தாங்க, இப்போ எவ்வளவு கடன்ல இருக்கிறாங்க. அப்ப வந்து இதுதானே கவர்னன்ஸுக்கான அடையாளம் தானே. பிளஸ் அடிஷனலா அவர் என்ன சொல்றாரு, கடனுக்கும் ஜிஎஸ்டி, டெப்ட் வெர்சஸ் ஜிஎஸ்டிக்கான ஜிடிபிக்கான ரேஷியோ சொல்றாரு. அப்ப அது என்ன, நீ எவ்வளவு கடன் வாங்கியிருக்க, அதை வச்சு என்ன உருப்படியா பண்ணிருக்காங்கிறது growth வந்து அதுல தெரிஞ்சிடும். இது வந்து ஒரு ஆரோக்கியமான விமர்சனம். இத்தனைக்கும் கூட அவர் திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய தோல்வியை காட்டுகிறது, சரியாக செயல்படவில்லை அப்படின்லாம் ஒண்ணுமே சொல்ல. அவர் வந்து இது நல்லா பண்ணியிருக்காங்களேன்னு சொல்றாரு. அப்ப செல்வ பெருந்தகை எந்திரிச்சு என்ன சொல்றாரு, இது நீ பிஜேபிக்கு வக்காலத்து வாங்குறதா அப்படின்றார். இவர் சிதம்பரம் என்ன சொல்றாரு, நம்ம வந்து இதுக்கு வந்து கம்பேர் பண்ண முடியாது. இப்ப இவங்களுக்குள்ள என்ன சண்டை வரதுக்கான காரணம் என்ன? இது ஒரு ஆரோக்கியமான விமர்சனம், அவ்வளவுதானே. அப்ப இதுக்கு பூனைக்கு மணி கட்டக்கூடிய இடத்துல பிரவீன் சக்கரவர்த்தி வந்திருக்கிறார். உங்களுக்கு நினைவு இருக்கும், அவர் வந்து திரு விஜயை போய் பார்த்தபோது அன்னைக்கே பகல்ல 12 மணிக்கு 1 மணிக்கு எல்லா சேனல்லையுமே அவர் மீது நடவடிக்கை 12 மணிக்கே நடவடிக்கைன்னா இன்னைக்கு எவ்வளவு நடவடிக்கை எடுத்துருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. இவங்களுக்கு இந்த அளவு கூட அரசியல் புரிதல் இல்லாம ஆர்வ கோளாறு மட்டும்தான் இருக்கு. யாருக்கு? ஊடகங்களுக்குமே. எப்படின்னா இவங்க வந்து அவர் ராகுல் காந்திட்டையோ மற்றவங்கள்ட்டே சொல்லாம, ராகுல் காந்தி அவர்கள்ட்ட நேரடியாக சொல்லாட்டா கூட, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பிரிகேடு ஒன்று புதுசாக உருவாயிருக்கு தமிழ்நாட்டில். எப்படி ஆல் இண்டியா லெவலில் சோனியா காந்தி ஒரு டீமு, சீனியர் மோஸ்ட் எல்லாம் சேர்ந்து ராகுல் காந்தி ஒரு டீம் உண்டு. ராகுல் காந்தி டீமில் தான் நமக்கு வந்து இப்போ இந்த எங்க நம்ம ஊரில் மாணிக் தாக்கூர், இந்த கார்த்தி சிதம்பரம், இந்த மாதிரி எல்லாம் செல்லகுமார், இவங்க எல்லாம் வந்து எல்லாம் யூத் பூரா, அந்த நம்ம ஜோதிமணி, இவங்க எல்லாருமே யூத் ஃபுல்லாக அவங்க வந்து ராகுல் காந்தி தான் எங்களுக்கு கணக்கு அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. ராகுல் காந்தியை பார்த்து வந்தவங்க ஏடிஎம்கே எம்ஜிஆர் டீமு, ஜெயலலிதா டீம் அப்படின்னு வரும். அந்த மாதிரி அப்ப இவங்கெல்லாம் என்ன விரும்புறாங்கன்னா, நாம வந்து ஒரு பரிச்சார்த்த முயற்சி பண்ணி பார்க்கறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு. ஆனா பழைய ஆட்கள் வந்து அதெல்லாம் கதைக்காதுங்க, நம்ம கையை சூடு போட்டுக்கணும்னு சொல்லி உட்காந்து அங்கதான் உள்ள பிரச்சனை. அப்ப ராகுல் காந்திட்டையோ இந்த பிரிகேடோ வந்து பேசி வச்சுக்கிடாம இவங்க விஜயை பார்த்திருப்பாங்க நம்புற அளவுக்கு அவங்களுக்கு கண்ணை மறைக்குது பதவி. உங்களுக்கு புரியுங்களா? அது சொல்லிட்டு தான் போய் பார்த்திருப்பாருங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படல. அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்டத்துக்கு போறார். உங்களுக்கு நினைவு இருக்கும், ஏற்கனவே வந்து நாங்க 117 தொகுதிக்கு நாங்க ஃபோக்கஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா, ஒருவேளை தாவேக்கா கூட சேர்ந்தாங்க அப்படின்னா அவர் ஆளுக்கு பாதி தொகுதி கொடுக்க கூட தயங்க மாட்டார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னல, லாஸ்ட் பண்ணி நம்ம பேசுவோம் 60 தொகுதியா 50 80 தொகுதி கூட எடுத்துக்கலாம், 120. அவர் 117 நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லி சொன்னார். உங்களுக்கு புரியல? ஆளுங்கட்சி ஆளுக்கு பாதி, ஆட்சியில் ஆளுக்கு பாதி பேசலாம்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் வந்து நீங்க 234 தொகுதியில் நிப்பாட்டுறங்கிற தாவேக்காக இருக்கக்கூடிய பெரிய சவால். அவ்வளோ கேண்டிடேட் முதல்ல பிடிக்கணும். உங்களுக்கு அது ஒரு பெரிய சிக்கலான விஷயம். அவங்களை அவ்வளோ செலவழிக்கணும். இவர்கள்லாம் சராசரியா திமுக அதிமுக ஆளுக்கு ஒரு 20 கோடி ரூபாய் பெர் கான்ஸ்டிடியூவன்சி செலவழிப்பாங்கும் போது 2 கோடி ரூபாயோட செலவழிக்க முடியாம என்ன ஆகும்? திரு சீமான் கட்சியிலே சொல்லுவாங்க 5 லட்சம் 10 லட்சம் செலவழிச்சிருக்காங்க. நீங்க 10 லட்சம் செலவழிக்கலாம்னு வச்சுக்கோங்க, 10 லட்சம் இன்ட்டு 234 எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. அதுக்கே சீமான் எங்க போவாருங்கிற ஒரு கேள்வி வருது. அப்ப நீங்க ஒரு 5 கோடியா செலவழிக்கணும் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்ட்டு 234 வச்சு பாருங்க. அப்ப இவங்க 20-30 கோடி சொல்லுங்க. இது அப்ப வந்து பாதிக்கு பாதி கூட அவங்க போட்டிருக்கு. திரு விஜயோட சம்மதிப்பார். அது ஒன்றும் அவர் பிரச்சனை. நீங்க 100 வச்சுக்கோங்க, நான் 134 வச்சுக்கிறேன் சொல்லுவாரு. என்னாலும் கொடுப்பாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ முதல்ல வெளியேறுதான காங்கிரஸ் கட்சி தான் மேஜர் பார்ட்னர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ கணக்குல நம்பர் 3 பார்ட்டி.
தனிப்பட்ட முறையில் அந்த கெப்பாசிட்டி இருக்குதா இல்லையாங்கிறது டிபேட்டபிள் பாயிண்ட். ஆனால் இன்னைக்கு டிஎம்கே ஏடிஎம்கேக்கு அடுத்து அதிகமான சீட் வச்சிருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி. நாங்கள் 63 தொகுதியில் தமிழ்நாட்டில் அதிகமாக போட்டிட்டு இருக்கோம். கலைஞர் இருந்தபோது நாங்கள் சரிபாதி தொகுதியில் நாங்கள் போட்டிட்டு இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு வந்து ஏன் குறைக்கிறீங்க, எங்களுக்கு கடந்த முறை கொடுத்த 40 கொடுங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. அப்போ நான் ஏற்கனவே 2ல் ஏதாவது ஒன்று வாங்கணும் சார் அப்படின்னா தெர் இஸ் நோ மீனிங். வாங்கலன்னா எதுக்கு? நம்ம வந்து இன்னைக்கு தேதிக்கு இந்த ஆஃப்டர் அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து இருக்குதுங்கிற எல்லாரும் எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு பியூட்டிஃபுல்லாக 5000 ரூபா கொடுக்கணும் 5000 ரூபா கொடுன்னு சொல்லி கேட்டு வந்தாங்க. பொங்கலுக்கு 5000 ரூபா இல்லை, அது இன்னும் கொஞ்சம் புதுசாக்கி போவாங்க. அப்போ அதிருப்தி இன்னும் பெருசாக வரும் இருப்பாங்க. அவங்க 5000 ரூபா கொடுப்பாங்க, வேற ஒரு தமிழ் புத்தாண்டுக்குன்னு சொல்லி கொடுக்கலாம். வந்து அது திமுக எவ்வளோ ராஜேந்திரமா செய்யணும், இப்போ ஜனவரியில் கொடுத்தா மறந்துடுவாங்க. தமிழ் புத்தாண்டு இல்லையே, இல்லை அவன் சித்திரை திருநாள் சொல்லிட்டு போறாங்க. நாங்கள் விடுமுறை கால சிறப்பு திரைப்படம் போடுறவங்க தானே, எங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க தீபாவளி சொல்லிட்டு போங்க, நாங்கள் விடுமுறை காலம் சொல்லுவோம். உங்களுக்கு லீவு தானே, அவ்வளோதான் உங்களுக்கு பிரச்சனை. ஸோ நீங்கள் தமிழ் புத்தாண்டு சொல்லாதீங்க, சித்திரை திருநாளுக்கான கொடுன்னு சொல்லி ஏப்ரலில் வந்துச்சு வச்சுக்கோங்க. அதை முன்னிட்டு ஒரு 10 நாள் முன்னாடி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. போலிங் ஒரு 10 நாள் முன்னாடி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஞாபகத்தில் இருக்கும். நீங்கள் ஜனவரியில் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து 3 கூட்டுப்பால் வன்கொடுமை நடக்கும், 3 யூனிவர்சிட்டியில் பிரச்சனை நடக்கும். நீங்கள் அதை தான் பேசிட்டு நான் 5000 ரூபா பேச மாட்டீங்க. அதனால வந்து அவங்க ராஜேந்திரமா பின்னாடி வச்சுக்கலாம். நம்ம 5000 ரூபா இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு இஷ்யூவாக நம்ம போயிட்டு இருக்கும்போது நாம தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த ஆன்டி இன்கம்பன்சிலாம் சேவ் பண்ணுறோம். இப்போ திமுகவால் கூட்டணி கட்சிகள்ங்கிற நிலைமை போய் கூட்டணி கட்சிகளால் திமுகங்கிற நிலைமை வந்திருக்கு. அது வந்து விசிபிள். அதை பார்த்துட்டு தான் இவங்க நினைக்கிறாங்க. அப்போ டிமாண்ட் வெளியேறதா இல்லையாங்கிற கேள்வி நான் பதில் சொல்ல. அவங்க வெளியேறாங்கன்னு நான் சொல்ல, இவர்கள் வெளியேறினா தான் கேம்னு சொல்றேன். அது என்னுடைய விருப்பமாக சொல்ல, அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்றேன். இவர்கள் வெளியேறாத வரை எந்த விஷயமும் சேஞ்ச் நடக்க போகிறது. இவர்கள் வெளியேறினா கேம் ஸ்டார்ட்ஸ். நீங்க வந்து அடிக்கடி போவீங்களா, கேம் ஸ்டார்ட்ஸ்னா ஓடிங்க, ஜஸ்ட் பிகன். அது வந்து இவர்கள் வெளியேறினா தான், அது வரைக்கும் ஜஸ்ட் பிகன் கிடையாது. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன, காங்கிரஸ் தான் அதற்கு வந்து அச்சாரம் போடணும். அவர்கள் அந்த தீவிரமான சிந்தனையில் இருக்கிறாங்க. நம்ம பின்னாடி இது பேசுவோம். திரு சிதம்பரத்துடைய ட்வீட் எல்லாமே காட்டக்கூடியது இன்னமும் அந்த விஷயம் செட்டில் ஆகலை அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இதுல